ஸோ வை டஸ் தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோடைய க்ளோஷர் வந்து இட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதான் இந்த எடிட்டோரியலாக நம்ம பார்க்க போகிறோம். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா ஜாகிரஃபி ஆப்ஷனலுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல்ஸ்க்கும் ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஆப்ஷனல் டாபிக். எப்படி வந்து ஜாகிரஃபி இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்போ இதே கொஸ்டினை 10 மார்க்கா 3 years பேக் யூபிஎஸ்சியில் கேட்டாங்க. எப்படி வந்து ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படி வரும்போது அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ லாஸ்ட் இயர் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வந்து ஆரம்பித்த உடனே 2023ல ஹமாஸோட அட்டாக் நடந்த பிறகு இஸ்ரேல் இஸ் ரிட்டாலியேட்டிங் பை டெஸ்ட்ராயிங் தி காசா. ஸோ அந்த அட்டாக் நடக்கிறப்போ யமன்ல இருக்கிற ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்பான ஹவுதிஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் வேற, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈரானோட அந்த ஆக்டோபஸ்ல ஒரு ஹெச் தான் ஹவுதிஸ். இந்த ஹவுதிஸ் வந்து யமன் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா சிவில் வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹவுதிஸ் என்ன பண்ணாங்க, இன் ஆர்டர் டு சப்போர்ட் தி பாலஸ்தீனியன் காஸ் தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் எனி ஷிப் விச் என்டர்ட் தி பாபல் மண்டப் ஸ்ட்ரைட். ஸோ உங்கள் கல்ஃப் ஆஃப் ஓமன்ல நுழைஞ்சு பாபல் மண்டப் ஸ்ட்ரைட் வழியா ரெட் சீக்கு எந்த கப்பல் போனாலும் அந்த கப்பலெல்லாம் அட்டாக் பண்ணி பாபல் மண்டப் ஸ்ட்ரைட்டோடைய டிராஃபிக்கே டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். சூயஸ் கெனால் ரூட்டே வந்து அஃபெக்ட் ஆச்சு. இது நடக்கிறப்போ என்ன ஆச்சு, ஸோ ரெட் சீல டிராஃபிக் குறைஞ்சி சூயஸ் கெனால் அஃபெக்ட் ஆன உடனே அந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்லேயும் இந்த வாஸ் கொஸ்டின் ரெட் சி வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஆனால் ரெட் சி வச்சு விசித்திரமான ஒரு மோசமான கேள்வி தான் வந்தது. நோ ரிவர் கோஸ் இன் டு தி ரெட் சி. என்னையா கேள்வி இதெல்லாம், அது பார்த்தா தப்புன்னு தானே, அது என்னப்பா அது ரிவரே இருக்காதான்னு. அவன் அதை கரெக்ட் வேற கொடுத்து வச்சிருக்கான். நோ ரிவர் இஸ் கோயிங் என்டரிங் தி ரெட் சி அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே தப்புன்னு தானே இருக்கு. நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஆனால் கடைசியில் பார்த்தா ஆப்பிரிக்காவில் ஒரு ரிவர் கூட இருக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம எலிமினேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வரதுனால இப்போ இந்த வருஷம் நம்ம ஹார்மூஸ் பற்றி நிச்சயமாக படிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான ஸ்ட்ரெயிட்ஸ் இருக்கா. இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான் வந்து தே செட் தட் தே வில் பி பிளாக்கிங் தி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் என்ட்ரி பாயிண்ட் விச் இஸ் கனெக்டிங் தி இந்தியன் ஓஷன் வித் தி கல்ஃப், பர்ஷியன் கல்ஃப். ஸோ அந்த ரூட்ல தான் கிட்டத்தட்ட வேர்ல்டோடைய ஒரு 40% ஆஃப் தி ஆயில் ட்ரேட், 40% ஆயில் ட்ரேட் வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் தான். பர்ஷியன் கல்ஃப்ல தான் எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸும் இருக்கு, சவுதி அரேபியா அண்ட் ஆல் தீஸ் நேஷன்ஸ். இவங்களோட எல்லா ஆயிலும் அது வழியாக தான் வெளியே வருது. இப்போ அந்த ரூட்டை வந்து இவங்க பிளாக் பண்ணி எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போம் அப்படின்ட்டாங்க. அப்படி அடிக்கிறப்போ ஆயில் ட்ரேட் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் இப்போ ஆயிலோட விலைகள் ஸ்கை ராக்கெட்டிங். ஸோ 75 ரூபாய் பெர் பேரல் இருந்த க்ரூட் ஆயில் இன்னைக்கு 110 ஆயிடுச்சு. ஸோ எப்போ வந்து பெட்ரோல் விலை ஏற்றுவாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து இப்போ ஏற்ற மாட்டாங்க இந்த வருஷம், ஏன்னா எலெக்ஷனில் முக்கியமான ஸ்டேட்ஸு போகிறதுனால. பட் அவங்களுக்கு சாதகமான ஸ்டேட்ஸ் எதுவும் இல்லை, ஸோ ஏற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ சொல்ல முடியாது, தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தானே போகுது, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஏற்றவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்ரோல் விலை ஏறப்போகுது, அதுதான் வந்து நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 25 நாளைக்கு தேவைப்படுற ஆயில் ரிசர்வ்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து 2 டைப். ஒரு டைப் ஆஃப் ஆயில் ரிசர்வ் வந்து இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ரிஃபைனரிஸ் இருக்குல்ல, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இவங்கெல்லாம் தன்னுடைய கம்பெனிஸ்ல வச்சிருப்பாங்க, வேர் ஹவுஸ்ல ரிசர்வ்ஸா. இது ஒன்று. ரெண்டாவது ஆயில் ரிசர்வ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸுங்கிறது அண்டர் கிரவுண்டில் நம்ம நேச்சரா உருவாக்கின அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு சில அக்விஃபர்ஸ் மாதிரி, வாட்டருக்கு எப்படி அக்விஃபர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நேச்சுரலான இருக்கிற கேவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லைம்ஸ்டோன் பேரிங் ரீஜன்ஸில். அந்த மாதிரி நேச்சுரலாக பூமிக்கு அடியில் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து ஆயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெங்களூரில், அப்புறமா கொச்சியில் இருக்கும், கொச்சி, மெங்களூர், படூரில், மெங்களூர்லலாம் வந்து வி ஆர் ஹேவிங் தி ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ். அப்புறம் ஒடிஷாவில் ஒன்று இருக்குது, சண்டிகோல் இன் ஒடிஷா, அங்கேயும் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் அங்கே ஒரு 25 நாளைக்கு இருக்கு. ஸோ ஒரு 50 நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் போகாது, அதுக்குள்ள எல்லா நாடுகளும் ட்ரம்ப்பை திட்டி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இவர் கேட்கறதுக்கு தான் அவனும் தைரியம் இருக்க மாட்டேங்குது அப்படியே எல்லாம். ஸோ கிளியரா. ஸோ இப்போ நம்ம குயிக்காக என்ன பார்க்கலாம், வில் சி தி மேப். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து 33 கிலோமீட்டர்ஸ் வைட். இப்போ இந்த மேப் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி படிங்க. வீட்டுக்கு போயிட்டு அட்லஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நான் என்னென்ன ஸ்ட்ரெயிட்லாம் காட்டுறனோ எல்லா ஸ்ட்ரெயிட்டுக்கும் சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் எதை ரெண்டை கனெக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், இதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். இந்த ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பை தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்தியன் ஓஷன்லேருந்து பர்ஷியன் கல்ஃபை லிங்க் பண்ணுது.
ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை இப்போ ஒரு ஸ்ட்ரைட் படிக்கிறப்போ எந்த ரெண்டு வாட்டர் பாடியை லிங்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவதாக சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் பார்க்கணும். ஸோ ஈரான் இஸ் தி மேஜர் ஷேர். நார்த் சைடு ஃபுல்லாக ஈரானுக்கு போயிடும். ஈராக்கு இங்கே ஒரு குட்டி கேப் இருக்கு. ஈராக், குவைத்து, பஹ்ரைன், கத்தார், யுஏஇ. பஹ்ரைனா, சார்ஜாவா, அபிதாபியா, அதுதான் வந்து ஞாபகம் வருது. துபாயில் இருக்குன்னு, சரி துபாயில் எங்கே இருக்க அப்படின்னு. ஸோ அதுதான். ஸோ இங்கே வி ஆர் ஹேவிங் ஓமான் ஹியர். ஸோ இது வரைக்கும் ஓமானு, இங்கேருந்து யுஏஇ, நெக்ஸ்ட் வந்து கத்தாரு, பஹ்ரைன். இங்கே பஹ்ரைனுங்கிறது இங்கே குட்டி ஒரு ஐலாண்டு தான், குவைத் அண்ட் இது. அண்ட் மேஜராக இங்கே ஒரு கேப்பில் சவுதி அரேபியாவும் வருது. ஸோ எதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது பாருங்கள். இதில் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் எல்லாரும் இருப்பாங்க. ஈரான் தவிர மிச்சம் எல்லா நாடுகளும் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் மெம்பர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது, அப்புறம் எந்தெந்த நாடுகள்லாம் பார்டர் லிங்கில் இருக்குது. ஸோ இங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ கல்ஃப் ஆஃப் ஏடன், ஓமன்ட்டேன் நான். கல்ஃப் ஆஃப் ஓமன் இங்கே இருக்குது. கல்ஃப் ஆஃப் ஏடன், கல்ஃப் ஆஃப் ஏடன்லேருந்து ரெட்சியை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பாபெல் மண்டப் ஸ்ட்ரைட்டு. ஸோ இந்த யமன் ரீஜனில் தான் ஹவுத்தீஸ் இங்கே இருக்காங்க. இந்த ஹவுத்தீஸ் தான் இந்த ஸ்ட்ரைட்டில் எந்த எந்த ஷிப்பு வந்தாலும் அடிக்கிறாங்க. ஸோ அப்போ ரெட்சியை சுற்றி யார் யார் இருக்கா. ஸோ சவுதி அரேபியா, யமன். ஸோ இங்கே வந்து யூஆர் ஹேவிங் ஜார்டன் அண்ட் இஸ்ரேல் லைட்டாக இருக்குது. அது இருக்கும் இஸ்ரேல் லைட்டாக, இஸ்ரேலும் லைட்டாக இருக்கும், ஜார்டனும் இருக்கும், இஜிப்ட் இருக்குது. அண்ட் ஹியர் யூ வில் ஹாவ் அதர் கண்ட்ரிஸ் லைக் டான்சானியா, எரிட்ரியா, அதெல்லாம் வரும். நான் அந்த மேப்பில் வந்து அது காட்டுறேன். இப்போது ஹார்மூஸ் ஸ்ட்ரைட்டை ஜூம் இன் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மிடிலாக தால்வக் பிரின்சிபலை நம்ம பிரிக்கிறது. ஸோ நம்ம இந்த ஏரியாவை ஜூம் பண்ணுறோம். ஓகே, ஜூம் பண்ணி பார்த்தா இந்த லைன் வருது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் வந்து ஈரானோட வாட்டர்ஸ், இது வந்து ஓமானோட வாட்டர்ஸ் தான். அப்போ கப்பல்லாம் இந்த சைட் போகலாம், இங்கெல்லாம் கப்பல் வரலாம். பட் இது எல்லாமே கப்பல் போகிற அளவுக்கு டெப்த் இருக்குமான்னு இல்லை. டெப்த் வந்து சென்டரில் தான் இருக்கும். அப்போ சென்டரில் வரும்போது ஈரானோட கோஆப்ரேஷனும் தேவை. அதே மாதிரி இந்த பாசேஜ் இருக்குல்ல, இந்த பாசேஜில் இங்கே மட்டும் தான் கப்பலால் போக முடியும். இந்த இடத்துல கப்பல் போக முடியாது, இந்த இடத்துல கப்பல் போக முடியாது. இங்கே வந்து லேண்டு தான் இருக்குது, இங்கே முசண்டம் பெனின்சுலா தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஏரியாவில் மட்டும்தான் கப்பலால் போக முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ஈஸிலி அட்டாக்கபிள். ஸோ அதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இங்கே சுற்றி இதெல்லாம் ஜூமில் பார்க்குறப்போ சும்மா சுற்றி இருக்கிற இடம் பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் ஆஃப் ஓமான் எதுனா இந்த முசந்தம் பெனின்சுலா. இந்த முசந்தம் பெனின்சுலா இஸ் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட். ஏன்னா நிறைய அட்டாக்ஸ் வந்து இதை சுற்றி கப்பல், முசந்தம் பெனின்சுலா பக்கத்தில் இருக்க கப்பலில் தான் அட்டாக்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த இட் இஸ் சீன் இன் நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஏரியா அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா ஓமானில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து மலாக்கா ஸ்ட்ரைட். மலாக்கா ஸ்ட்ரைட்டில் வந்து இங்கேயும் வந்து இட்ஸ் நோ கண்ட்ரிஸ் ஹேவிங் எனி ரைட்ஸ். இதுவும் வந்து ஷேர்டு தான், இது யாரோட இதுலேயும் வராது. அண்ட் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா தான் அவங்க மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர்ஸ். ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட் எங்கே இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உங்களுக்கு அந்தமான் சீக்கும் சவுத் சைனா சீக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் மலாக்கா ஸ்ட்ரைட். ஸோ கீழே வந்து சுமத்ரா ஐலாண்டு. இந்தோனேஷியாவில் நிறைய இருக்குது, ஜாவா, சுமத்ரா, அப்புறமா உங்களுக்கு வந்து போர்னியோ, இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் எது வந்து மலாக்கா ஸ்ட்ரைட் கிட்ட இருக்குது. மேலே வந்து மலேசியா இருக்குது, கீழே வந்து இந்தோனேஷியாவோட சுமத்ரா இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் தான் மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்குது. கீழே சுமத்ரா இருக்கா ஜாவா இருக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம மேப்பில் வந்து பார்க்குறப்போ நோட் பண்ணும். மலாக்கா ஸ்ட்ரைட்டுக்கு மேலே யார் இருக்கா, கீழே யார் இருக்கா அப்படின்னு. ஸோ ஜாவா வந்து இங்கே வருது. ஸோ ஜகார்ட்டாங்கிறது ஜாவாக்குள்ளே தான் இருக்குது. ஜகார்ட்டா ஜாவாவில் இருக்கா சுமத்ராவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஜகார்ட்டா தெரியும், ஜகார்ட்டா எங்கேயா இருக்குது, ஜாவாவா சுமத்ராவா அப்படிங்கிற இந்த கொஸ்டினும் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் மேப் எடுத்து பார்க்கணும். மேப் எடுத்து பார்க்குறப்போ என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும். பாலி எங்கே இருக்குது, ஸோ டூருக்கு எப்படி போகிறது, ஸோ அது ஜாவாவில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கும் பாலி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கால நம்மளோட நிக்கோபார் வந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை நம்ம இங்கே தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் இந்த ஸ்ட்ரைட் கிட்ட நம்ம ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் வரணும் அப்படிங்கிறதுனால. கிரேட் நிக்கோபாருக்கும் சுமத்ராக்கும் கேப் கம்மி, இட் இஸ் வெரி க்ளோஸ். ஸோ முக்கியமான கப்பல்லாம் இங்கே போகிறதுனால சரி நம்ம இங்கே ஒரு கடையை போடுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக இங்கே வரும்போது சிங்கப்பூர் இஸ் மேஜர் போர்ட் ஹியர். இங்கேருந்து தான் சைனாவோட மேஜர் ஆயிலே போகுது. ஸோ அப்போ மலாக்கா ஸ்ட்ரைட்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் சைனாவோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்டில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட் பற்றி பாருங்கள். இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஒரு நாள் எடுத்து பார்க்குறப்போ இந்த சீஸ் எல்லாம் பாருங்கள், எந்த ஐலாண்டு கிட்ட என்ன சீ இருக்குது. ஸோ போர்னியோ இங்கே இருக்குது, போர்னியோ கிட்ட பாதி இந்தோனேஷியா பாதி மலேசியா. ஸோ இங்கே என்ன சீ இருக்குது, சுலுவேசிக்கு நடுவில் என்ன சீ இருக்குது, சும்மா அதெல்லாம் ரேண்டமாக பார்க்கணும். எல்லாமே மனப்பாடம் பண்ண முடியாது, ரேண்டமாக பார்த்து மைண்டில் வச்சுக்கணும். பாபல் மண்டப் ஸ்ட்ரைட்டில் வந்து யூ ஹாவ் ஜிபோட்டி. ரெட்சியை சுற்றி என்ன நாடுகள் வருதுங்கிற போது இஜிப்டு, சூடானு, எரிட்ரியா, தென்
ஜிபோட்டி இருக்கும் அண்ட் யமன் சவுதி அரேபியா வரும். சொமாலியா ஆல்சோ டு சர்டன் எக்ஸ்டென்ட். சொமாலியா வந்து கல்ஃப் ஆஃப் ஏடனில் தான் வரும். பட் இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரைட் கிட்ட என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்க்குறப்போ, ஸோ வந்து சூயஸ் கெனால். இப்போ நம்ம இந்த ரெட் சீலேருந்து மேலே வந்தால் இங்கே வந்து சூயஸ் கெனால் வரும். ஸோ சூயஸ் கெனாலில் ஸோ இஃப் யூ சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஐலாட்லேயும் அக்வாபா ரீஜனில் ஜார்டனுக்கும் பார்டர் இருக்குது, இஸ்ரேலுக்கும் பார்டர் இருக்குது. ஸோ கல்ஃப் ஆஃப் அக்வாபாவில், ஸோ கல்ஃப் ஆஃப் அக்வாபாங்கிற இந்த ரீஜன், ஸோ சினாய் பெனன்சுலாவோட சரௌண்டிங் ஏரியா இந்த சைட் கல்ஃப் ஆஃப் அக்வாபா இருக்குது, இந்த சைட் கல்ஃப் ஆஃப் சூயஸ் இருக்குது. இது சரௌண்ட் கீழே வந்து ரெட் சி இருக்குது. இது மூணு சரௌண்ட் ஆனது தான் சினாய் பெனன்சுலா விச் இஸ் ரீஜன் ஆஃப் எஜிப்ட். ஸோ எஜிப்ட் இஸ்ரேல் வாரில் சினாய் பெனன்சுலாவுக்கு தான் அந்த மேஜர் இதுவே இருக்கும். ஸோ சூயஸ் கெனாலில் மேலே வந்து மெடிட்ரேனியன் சி, கீழே வந்து கல்ஃப் ஆஃப் சூயஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே தான் வந்து ஷார்மெல் ஷேக் இருக்குது. இங்கே தான் ஒரு வாட்டி கிளைமேட் சேஞ்ச் COP 27 28 அங்கே தான் நடந்துச்சு. ஸோ ஷார்மெல் ஷேக் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பனாமா கெனால். பனாமா கெனால் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா நடுவில் சென்ட்ரல் அமெரிக்காவில் இங்கே இருக்கிற ஒரு நாடு தான் பனாமா. a thin strip of region which is connecting two large continents. ஸோ பனாமா கெனாலில் நம்ம வந்து படிக்கிறப்போ ஈஸ்டர்ன் சைடில் அட்லாண்டிக் ஓஷன், வெஸ்டர்ன் சைடில் பெசிபிக் ஓஷன் அப்படின்னு நினைப்போம். அதுதான் தப்பு. அது ஓவராலாக மேப்பில் பார்க்குறப்போ. பட் பனாமா கெனாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனாமா கெனால் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது பனாமா கெனால். ஸோ பனாமா கெனால் இஸ் பனாமா கெனாலோடைய நார்த்து வெஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து கெரிபியன் சி அண்ட் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. சவுத் ஈஸ்டில் தான் வந்து உங்களுக்கு கல்ஃப் ஆஃப் பனாமா அண்ட் பசிபிக் ஓஷன் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி ஒரு வளைஞ்சி இருக்கிறதுனால பனாமா கெனால் இப்படி இருக்குது. ஸோ பனாமா கெனால் இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட். ஸோ அப்போ நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் இருக்கிறப்போ அந்த ஈஸ்ட் வெஸ்ட்டே மாறுது. நார்த் வெஸ்ட்டில் தான் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, சவுத் ஈஸ்ட்டில் தான் பெசிபிக் ஓஷன் வருது. ஸோ அப்போ அந்த ஓரியன்டேஷன் வந்து யூ ஹவ் டு ரீட். அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் இங்கே நிறைய கண்ட்ரிஸ் வரும், அது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ சும்மா என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இங்கே இருந்தால் நிறைய இமிகிரன்ஸ் வராங்கன்னு ட்ரம்ப் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இங்கே என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்குன்னு சும்மா பாருங்க. இங்கே ஏதோ ஒரு காடு இருக்குமே, காடுகள், அமேசான் காடுகள் பிரேசில்ல இருக்கு. ஜாகிரபி ஆப்ஷனலுங்க. நான் அமேசான் காடுகள் தெரியாதா? பனாமால ஒரு காடுகள் இருக்கும், அந்த காடுகள் பேர் வந்து மறந்துட்டு. அதுதான் பயங்கரமான காடு. இந்த டங்கி ரூட்ல போறவங்களாம் அந்த காடு வழியா போறப்போதான் மாட்டிக்கிறாங்கன்ட்டு நான் 2.5 வருஷம் முன்னாடி நடத்தினேன் ஒரு மேப் கிளாஸ்ல தான். அந்த காடுகள் பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த காடுகள் என்னங்கிறது பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம பிரேக் போலாம். இல்ல இருங்க இன்னொன்னு போட்டு வந்தேன். ஃபைனலா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைட் விச் வாஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் உக்ரைன் வார் எது அப்படின்னா போஸ்போரஸ் ஸ்ட்ரைட் அண்ட் டார்டனல்ஸ். அடுத்து நீங்க படிக்க வேண்டியது. ஸோ பிளாக் சீயை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் என்னென்னு ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் கேட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா இங்கே 2 ஸ்ட்ரைட் இருக்கு. ஸோ பிளாக் சீக்கும் சி ஆஃப் மர்மாராவை கனெக்ட் பண்ணுறது போஸ்போரஸ் ஸ்ட்ரைட்டு, சி ஆஃப் மர்மாராவையும் ஏஜியன்சியும் கனெக்ட் பண்ணுறது வந்து டார்டனல் ஸ்ட்ரைட்டு. ஸோ ஏஜியன்சிக்கு அப்புறமா மெடிட்ரேனியன் சி. ஸோ மெடிட்ரேனியன் சீலேருந்து நீங்கள் ஏஜியன்சிக்குள்ளே போயிட்டு டார்டனல் ஸ்ட்ரைட் வழியா சி ஆஃப் மர்மாராக்கு வந்து அப்புறம் போஸ்போரஸ் ஸ்ட்ரைட் வழியா நீங்கள் பிளாக் சீக்கு வரணும். ஸோ அப்போ இந்த 2 ஸ்ட்ரெயிட்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தா டர்க்கி தான். ஸோ லைக் ஹவு Egypt is having control over Suez or Panama is having over Panama Canal, Turkey is having the sovereign control over both the straits. அப்போ இங்க இருக்கிற எல்லா நாடு இன்க்ளூடிங் ரஷ்யா. ஸோ ரஷ்யா இங்க இருந்தா இப்போ ரஷ்யா வந்து இது வரைக்கும் ரஷ்யா தான், கிரீமியாவும் சேர்த்து எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலி இந்த நைப்ரோ ரிவர் வரைக்கும் ஆக்கிபை பண்ணிட்டாங்க. ஸோ ரஷ்யா, உக்ரைனு, ரொமானியா எல்லாருமே வந்து they are dependent on both the straits. So they need the collaboration of Turkey. ஸோ அப்போ அடுத்து இந்த 2 ஸ்ட்ரெயிட்ஸும் வந்து மேப் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. நீங்கள் மேப்பை எடுத்து பார்க்குறப்போ முக்கியமாக இப்போதைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ்.